லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். இந்த கரூர் சம்பவம் தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு கோர சம்பவமாக மாறியிருக்கு. குறிப்பாக இந்த கரூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் டெல்லி ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுவதாக தான் நமக்கு தெரியுது. பாஜகவுடைய எம்பிக்கள் குழு கரூருக்கு வந்து ஆய்வு பண்ணாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு முழுக்க உதவிகரமாக இருந்தார். அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் சில கருத்துக்கள்லாம் இருந்திருக்கு. இப்போதைக்கு மிக முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருக்காரு. ஆதவர்ஜுனா அவர்களும் டெல்லியில் இருக்காரு. அவர் ஆதவர்ஜுனா சென்னை வருவதாக தகவல். அண்ணாமலை இன்னைக்கு டெல்லி போனது ஒரு மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மூவாக பார்க்கப்படுது. இந்த ஒரு குரூஷியலான நேரத்தில் அண்ணாமலை ஏன் டெல்லி போகணும்? அண்ணாமலைக்கு எதுவும் டெல்லி வந்து அசைன்மெண்ட் கொடுக்க போகுதா? அசைன்மெண்ட் டு அண்ணாமலை, அதுதான் சரியான பதில். என்ன அசைன்மெண்ட் சார்? என்னன்னா, இது முதல் நடந்த அன்று இரவே டெல்லியிலேருந்து அண்ணாமலை தொடர்பு கொண்டிருக்காங்க. ஏன் அண்ணாமலை நீங்க கேட்கலாம். அப்போ அண்ணாமலை தான் வந்து தமிழ்நாட்டில் இல்லையே, ஸ்ரீலங்காவில் இருந்தார். ஸ்ரீலங்காவில் இருந்தார். பட் அவர் இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே. அப்புறம் அவர் சென்னைக்கு வந்து அவர்கிட்ட விவரமாக பேசியிருக்காரு. ஓகே. ஏன் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கர்நாடகாவில் பண்ணவர். அத்துப்படி இப்போ பாஜகவில் இருக்கார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேறு, பொலிட்டிக்கலி கனெக்டட். ஸோ மத்திய பாஜக ஒரு கையில் எடுத்து ஒரு முடிவு பண்ணி இதை செய்யணும்னு தொடங்கிய போது அண்ணாமலையிடம் இந்த பொறுப்பை கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு அமித்ஷா சொன்னாங்க. ஓகே. அண்ணாமலையோட அசைன்மெண்ட்டு அவர் ஸ்ரீலங்காலேருந்து வந்த உடனே இம்மீடியட்டாக இந்த மேட்டரை கையில் எடுத்துக்காங்கன்னு. ஸோ அண்ணாமலை பேசினதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. தமிழக பாஜக யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். தினம் ஒரு போட்டு டிஎம்கே வாட்டுன்னு வாட்டினார். டெல்லி அவர் தான் கேட்டுதான் விஜய் மேட்டரில் என்ன பண்ணலான்னு கேட்டுதான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கு. விஜய் மேட்டரில் நம்ம விட்டுலாமா, கடந்து போயிடலாமா, கையில் எடுத்துக்கலாமா, என்ன பண்ணலான்னு. அப்போ வந்து அண்ணாமலை சொன்னாங்கன்னா இதை வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணோம். ஓகே. நமக்கு அட்வான்டேஜாக திருப்பி விடக்கூடிய நிறைய சாதகங்கள் இருக்குது, நிறைய ரூட்ஸ் இருக்குது. ஓகே. அந்த ரூட்டில் போனால் ஒன்று சொன்னாராம், ஜி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இன்று பேசு பொருள் விஜய். தப்போ ரைட்டோ, விஜய்ன்ற பேர் இந்தியா முழுக்க ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நார்த் இந்தியன் பேப்பர் அங்கே இங்கே ஹிமாச்சல், யூபி, பங்களாதேஷ் வரைக்கும் போயிடுச்சு விஜய்ன்ற பேர். இந்த தூரமான சம்பவமோ அது வருந்தத்தக்க சம்பவமோ இல்லாமல் விஜய்ன்ற நேமை கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஓகே. அதை கொண்டு வரதுக்கான வழியை பண்ணுவோம். விஜய்க்கு உண்டான ஆதரவு நம்ம கொடுத்தா தப்பு இல்லைன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஓகே. அண்ணாமலை அப்போ யூ டேக் கேர் ஆஃப் திஸ் ஒர்க். ஸோ அதனால தான் அண்ணாமலை வந்து விஜய் மேலே எந்த தவறும் இல்லை, தவறுன்னு சொன்னாரா? ஆமாம். அது இல்லாமல் இந்த 6 மெம்பர் எம்பி குழு வந்தபோது அனுராக் தாக்கூர், ஹேமமாலினி அசிஸ்ட் பண்ணுறதுக்கு கூட நைனாரில் கூட போனாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அசஸ் பண்ணது அண்ணாமலை தான். அசஸ் பண்ணுறது அண்ணாமலை, எடுத்து சொன்னது அண்ணாமலை. ஏன்னா போலீஸ் ஆங்கிள்லேருந்து அவரால் பார்த்து சொல்ல முடியும். இந்த இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ ஜனங்க நிற்பாங்க, போலீஸ் பந்தோபஸ்து 500 போலீஸ்காரர் வருவாங்களா மாட்டாங்களா, இதெல்லாம் சொல்லக்கூடிய மூளையும் திறமையும் உடையவர் அண்ணாமலை. அது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, லா அண்ட் ஆர்டருக்கு கண்ட்ரோல் பண்ணாங்களா, எல்லாமே. ஸோ அண்ணாமலை வாஸ் தி ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் தி தமிழ்நாடு டீம். ஃபோக்கல் பாயிண்ட் அவர் தான். ஓகே. ஸோ இந்த 6 மெம்பர் கமிஷனை வந்து அண்ணாமலையோட தனியாக உட்காந்து பேசியிருக்காங்க. அவங்க டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க. சரி, அந்த குழு என்ன அறிக்கை போகிறதுன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும், அது ஒன்றும் புதுசு இல்லை. பாதி அறிக்கை லெட்டரில் போட்டாங்க, பாதி அறிக்கை ஹேமமாலினி வாயிலே சொல்லிட்டாங்க. இது டிஎம்கேக்கு எதிராக தான் பேச போகிறாங்க. ஆனால் இந்த குழுக்கு வந்து லோக்கல் ஸ்டாண்டிங் ஒன்றும் கிடையாது. இது பார்லிமெண்ட்டால் நியமிக்கப்பட்ட குழுனா நீங்கள் பயப்படணும். இப்போ சில பேர் கேட்டாங்க, சில அதிகாரிகள்லாம் இந்த குழுவிட்ட வந்து டெபோசிஷன், தட் இஸ் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மறுத்தார்களே. கலெக்டர் மறுத்தார், எஸ்பி மறுத்தார், இவங்கெல்லாம் மறுத்தார். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு எடுக்கப்படாது. ஏன்னா இது எம்பி குழுவை தவிர, அதுவும் என்டிஏ கூட்டணியோட குழு. என்டிஏ கூட்டணியோட குழு, பார்லிமெண்டரி ஸ்டாண்டர்ட். இப்போ ஸ்பீக்கர் ஒரு குழு அமைச்சு போட்டார் வச்சுக்கோங்க, அப்போ சொல்லலைன்னா கதை கந்தலை போடும். ஓகே. அப்போ வேறு வழி இல்லாமல் பேசிதான் ஆகணும். இது பார்ட்டியோட அப்சர்விங் கமிட்டி, அதுவும் அப்சர்விங் கமிட்டி தான். இவங்களுக்கு எந்த விதமான மேண்டேட்டும் கிடையாது. ஓகே. தண்டனை கொடு,
தீர்ப்பு எழுதுறது அதெல்லாம் மேண்டேட் கிடையாது. கண்காணிப்பு என்ன நடந்தது பார்த்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு குழு. அதனால் இவங்க தமிழக அரசு அதிகாரிகள் யாருமே ஆஜராகாத பற்றி அவங்க ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவங்க ஒன்றுங்கிறது அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்க முடிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ வந்து டெல்லி என்ன அடுத்த மூவ் என்ன பண்ண போகிறதுன்னா, விஜயை காப்பாற்றுறதுக்குண்டான வழியை எடுத்துரு கையில். ஓகே, விஜய் ப்ரொடெக்ட் பண்ணணும். டெல்லி வரைக்கும் விஜய் கண்டிப்பாக விஜயை தமிழ்நாடு அரசு கைது பண்ணாது அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. அவங்க மீதி 2 பேரும் பண்ணாத தவிர யார் 2 பேர்? ஆதவர்ஜுனா ஆனந்த் புஷி ஆனந்த். ஏன்னா விஜயை கைது பண்ணால் அவர் நீங்கள் பாப்புலர் ஆக்கி விட்றீங்க. ஓகே, அந்த பாப்புலர் ஆக்கி விட்டாலே அவர் ஆல்ரெடி பாப்புலர் ஆகிட்டார். இந்த விஷயத்தினால தப்போ ரைட்டோ இது வந்து சோக நிகழ்ச்சியோ என்னவோ விஜய் பாப்புலர் ஆகிட்டார். தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க தெரிஞ்சு போச்சு. அது விஜய் அரசியல் இருக்காருங்கிறது இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் விஜயை கைது பண்ண போகிறது கைது பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் இப்போ என்ன ஒரு வேடிக்கைன்னா, நீதிமன்றங்கள் கையில் மாட்டிக்கிச்சு. ஸோ நீதிமன்றம் ஹைகோர்ட்ல வந்து விஜயை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன நோக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையோ சென்னை கிளையோ போகிறதுங்கிறதுக்கு உதாரணம் அவங்களோட ஸ்டாண்ட். இப்போ ஒரு கேஸ் எடுக்கிறாங்கன்னா ஹைகோர்ட்டில் கருணையோடு சில கேஸை பார்ப்பாங்க, சில கேஸை வந்து ரொம்ப கடுமையாக பார்ப்பாங்க. அவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்தது. சில கேஸில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போடுவாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டிருக்காங்க, அது தப்பு கிடையாது, கோர்ட்டோட உரிமை. அந்த மாதிரி உத்தரவு போட்டு ஏன் ஒன்று விஜயை கைது செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பதில் சொல்லியிருக்கு, என்கொயரி பண்ணுறோம் அது பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, எஃப்ஐஆரை போட்டால் மேட்ரு முடிஞ்சு போச்சு. எஃப்ஐஆர் போட்டு அது அப்புறம் எம்எஃப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணணும்னு கணக்கு கிடையாது. ஆமாம், எஃப்ஐஆர் போட்டால் கைது பண்ணுங்கிறது மேண்டேட் கிடையாது. ஜெயில் இஸ் அன் ஆப்ஷன், பெயில் இஸ் ரைட் இன் வி ஆர் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. உடனே அவர் பெயிலில் வெளியில் வரதுக்கு கூடிய செக்ஷனோட போட முடியும். பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன். ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் வி ஆர் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒன்றும் தலை மேலே பெரிய கத்தி தொங்குறதானா, பெரிய கத்தி எதுவும் தொங்கலை. ஆனால் ஆதவுக்கும் புஷிக்கும் கத்தி தான். புஷி வந்து இப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியோட வீட்டில் கஸ்டடியில் இருக்கார். என்ன சார் சொல்றீங்க? அதனால பயமே இல்லை, சிஎம் வீட்டுக்குள்ள யாரும் போக முடியாது. ரங்கசாமி வீட்டுக்குள்ள இருக்காரு, ரங்கசாமி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு. அவர் வீட்டில் ஒரு ரூம் கொடுத்து உட்கார சாப்பாடு போட்டிருக்காங்க. அது சிஎம் வீட்டுக்குள்ளே எந்த போலீஸும் போகாது. ஸோ அவர் தப்பிச்சிருவார். அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணால் கிடைக்கல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறார். ஓகே, அவர் டைம் அதாவது பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டில் புஷி பதுங்கி இருக்காரு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், தமிழ்நாடு டிஜிபிக்கும் தெரியும். பட் 100 சிஎம் வீட்டில் போய் நீங்கள் ரைட் பண்ண முடியாது, கைது பண்ண முடியாது. ஜுடிஷிக்ஷன் வேற. ஆதவ் வந்து இதுக்கு போயிட்டார், டெல்லி போயிட்டார். சிடி நிர்மல்குமார் எங்கேயோ கேரளாவில் எங்கேயோ இருக்கார். இது எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனால் இப்போ நீதிமன்றங்கள் எப்படி இதை அணுக போகிறதுங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா நீதிமன்றங்கள் கையில் எடுத்ததுனாலே ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. கட்சி வேறுபாடு இல்லாமல், அரசாங்க வேறுபாடு இல்லாமல், அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுக்கு கவலை மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களோட துயரம் தான். ஸோ இப்போ டெல்லி என்ன கவலைப்படுதுன்னா, இது கோர்ட் எப்படி போகும், கோர்ட்டோட நடவடிக்கை எப்படி போகிறது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து தமிழ்நாடு பாஜகவில் வழக்கறிஞர்கள் பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அதன் தலைவர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இது நீங்கள் வந்து எப்படி விஜய் மேட்ரு எப்படி போகிறது அப்படின்னு ஹேண்டில் பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வெங்கட்ரமணிட்ட பேசிட்டாங்க. விஜயை வந்து பாஜக பாதுகாப்பது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, விஜய பாஜக பாதுகாக்கிறாங்க. கண்டிப்பாக. எதுக்கு விஜய பாஜக பாதுகாக்க முதல் காரணமே அவர் திமுகவோட பிரதான எதிரி ஆயிட்டார். பாஜகவையும் தான் சார் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாஜகவை கொள்கை எதிரிங்கிறார்ல, அதை விட ரொம்ப காட்டமாக பேசினார். ஆனால் இப்போ அவர் சிக்கலில் இருக்கும் விஜய் ஒன்று சொன்னாராம், நான் நம்பிய திரையுலகம் என்னை கைவிட்டு விட்டது. எப்படி சார் ஒருத்தர் கூட எனக்கு ஆதரவாக பேசல சார். 40 பேர் இறந்துருக்காங்க சார், எப்படி சார் திரையுலகம் அவருக்கு ஆதரவான ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வரல. பிஜேபியிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. இது விஜய் சொன்ன ஸ்டேட். பிஜேபியிலேருந்து ஃபோன் வந்துச்சா? பிஜேபியிலேருந்து என்னை கூப்பிட்டு என்னை வந்து நான் இருக்கேன்னு சொன்னாங்க. நான் நம்பிய திரையுலகமோ மற்ற கட்சிகளோ ஒருத்தர் கூட கூப்பிட்டு, காங்கிரஸில் ராகுல் காந்தியோட பேசினார், செல்வ பெருந்தகை பேசினாரான்னு கேட்டாராம். பேச முடியாது. ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து எப்படி செல்வ பெருந்தகை ஆதரித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரா, திருமாவளவன் ஆதரித்து ஸ்டேட்மெண்ட் விட்டாரா,
அப்புறம் கம்யூனிஸ்ட் யாரும் ஆஜர் ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் எதிர்த்து தான் சார் அறிக்கை கொடுப்பாங்க. ஏன்னா 40 உயிர் போயிருக்கு சார். அப்போ ராகுல் காந்தி பேசும்போது மட்டும் அது மட்டும் கரெக்டாக வருதா? அந்த எப்படி அந்த சிங்க் எப்படி வருது உங்களுக்கு? ராகுல் பேசலாம், சொல்ல பிறந்து அறிக்கை விடக்கூடாது. ராகுல் என்ன பேசி அதான் ஒருத்தர் கேட்டாராம், ராகுல் வந்து விஜய் நீ பண்ணதெல்லாம் தப்பு, நீ தான் கொலைகாரன், நீ கொலை பண்ண, அப்படியே சொல்லியிருப்பாரு. நிச்சயம் அப்படி நிச்சயம் பேசி பேசிக்க மாட்டாரு. என்ன விஜய் டோன்ட் வரி, நாங்கள்லாம் பார்த்துக்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் இதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, ஆறுதல் சொல்ல தான் கூப்பிட்டுருக்கார். ப்ளஸ் ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்கார் ராகுல். ஓகே, ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு தான் ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் கைது நடவடிக்கையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு பண்ணியிருக்காரு. செல்வ பிறந்தியோட ரோல் என்ன இப்போ? ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டா ராகுலுக்கு சப்போர்ட்டா தெரியலையே. இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவே தான் விஜய் வந்து டெல்லிக்கு போகிறதா பிளான் பண்ணுறாரு. வெகு விரைவில் டெல்லிக்கு போகிறார். போயிட்டு டெல்லியில் இருந்து சில காய்களை நகர்த்துவார். அது இல்லாமல் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாராம், டெல்லி என்பது மத்திய அரசாங்கத்தின் கோட்டை, அங்கேருந்து அவருக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. சார், திமுக அரசாங்கமே விஜயை கைது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த மைண்ட் செட் எப்போ மாறும்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா அருணா ஜெகதீசன் கமிட்டி போட்டாவிட்டு அமுதா சிஎம் கரெக்டாக சொன்னார், கமிட்டி போட்டாச்சு நான் பேச மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னார். முதல் நாள் சொன்னார். ஆமாம். அப்புறம் அமுதா ஐஏஎஸ் பேச ஆரம்பிச்சாங்க. பிரஸ் மீட் கொடுத்தாங்க. They are nodal officers. இந்த கவர்மெண்டோட நோடல் ஆபீசர்ஸ். அதனால பிரஸ் மீட் கொடுத்தாங்க. பட் நீங்க வந்து இதை சொல்ல வேண்டிய இடம் அருணா ஜெகதீசனோட சேம்பர், நாட் பிரஸ். யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் தி கமிஷன் அப்படின்ற மாதிரி தானே வருதுங்க. என்னன்னா கவர்மெண்ட் இங்க குற்றம் சாட்டுறாங்க சார், திமுக அப்படி பண்ணிருச்சுன்னு குற்றம் சாட்டுறாங்க. அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல அருணா ஜெகதீசன் கமிட்டியில சம்பந்தப்பட்டவர்கள் விஜய், அரசாங்கம், தட் இஸ் கவர்மெண்ட். எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது, யார் தப்பு பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, இந்த பார்ட்டிஸ் டு த கமிஷன். ஓகே, கவர்மெண்ட்டு, விஜய், போலீஸ், இது 3 தான். இது 3 தான் இந்த அம்மா வந்து அருணா ஜெகதீசன் மேடம், ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அப்சர்வ் பண்ணிவிட்டு இது தப்பு இது ரைட்டு இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஸ்டாண்டை வந்து நீங்கள் வந்து பப்ளிக்காக சொன்னீங்கன்னா இட்ஸ் ராங். பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் வந்து அது ஸ்டாலின் முதல் நாள் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட தான் போய் சொல்லணும். அவங்களுக்கு ஆஃபீஸ் போடல, ஸ்டாஃப் போடல, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே கொடுக்கல. அதுக்குள்ளே ரிசல்ட்டை வந்து கொடுத்துருவாங்க போல இருக்குது. நம்ம என்ன கொடுக்கல, என்ன டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் சொன்னீங்களா அதுவும் சொல்ல. நான் யாரையும் குற்றம் சொல்ல. ஓகே, ஒரு ஒழுங்கான முறையில் செல்கிறதா என்ற கேள்விக்கு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் போடல, ஆஃபீஸ் கொடுக்கல, ஸ்டாஃப் கொடுக்கல, கிளார்க் கொடுக்கல, ஹெட் கிளார்க் கொடுக்கல, பியூன் கொடுக்கல, டிரைவர் கொடுக்கல, வண்டி கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அவங்க எதாவது சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்பு சொல்ல முடியும்னா விரைவாக களத்தில் இறங்கிட்டாங்க அந்த அம்மா. அது தப்பு கிடையாது. மறுநாளே கரூருக்கு போயிட்டாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் ஸ்டாஃப் இல்லாமல் எப்படி அவங்களால வேலை செய்ய முடியும்? அது ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது கேள்வி, இப்போ ஃபஸ்ட்டு டே ஸ்டாலின் சொன்ன வார்த்தைக்கும் நேற்று பேசுனது இன்னி பேசுனதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. டைரெக்டாக ஸ்டாலின் வந்து விஜய் மேடையில் தாக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் தான் காரணன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்கொயரி கமிஷனுக்கு எதிராக அது போகாதான்னு ஒரு கேள்வி வருது. நீங்களே என்கொயரி கமிஷன் போட்டு நீங்களே என்ன தீர்ப்பு சொன்னுங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்டாலின் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர், இது ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், சிஎம். அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து இதை எடுத்துக்குமா, இதுதான் ஸ்டாலினோட வியூ போல இருக்குது, நம்ம எப்படி அதுலேருந்து அகெயின்ஸ்டாக போகிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் அவங்க வந்து திங்க் பண்ணாங்கன்னா அப்போ அவங்களோட இது ஜட்மெண்ட் மாறிடும் இல்லையா? அப்படின்னா அருணா ஜெகதீசன் ஆணையமே கூடாதுன்னு விஜய் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் போல இருக்கே. போகிறாங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் விஜய் கோயிங் டு டெல்லி. அருணா ஜெகதீசன் கமிட்டி தப்புன்னு ஸ்டே வாங்குறதுக்கு போகிறாங்க. அதுக்கு வந்து லாயர்ஸே போதுமே சார், இதுக்கு எதுக்கு சார்? இல்லை, இதுக்கு ஏன்னா சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க. அதான் இங்கே முடியாதுன்ட்டாங்களே. அதாவது ஒரு கேஸ் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு, ப்ரிலிமினரி ஸ்டேஜில் சுப்ரீம் கோர்ட்டில் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சிபிஐக்கு கொடுக்க முடியும்னு ஹைகோர்ட் கேட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிட்டு எங்களுக்கு வந்து நியாய நீதி கிடைக்கணும்னா சிபிஐ தான். ஏன்னா சிபிஐ ஏன் கேட்குறாங்கிறது ஒரு காரணம் இருக்குது. சிபிஐ மத்திய அரசாங்கத்து கண்ட்ரோலில் இருக்குது சார். அது ஓகே சார். ஆனால் விஜய் தரப்பு எங்கேயுமே சிபிஐக்கு போலியே. என்ன சொல்லி வந்து சிபிஐ அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டு 2 பேர் போயிருக்காங்க சார். 2 பேருமே நான் அக்ரீவ்டு பார்ட்டி. ஸோ அதனால நீங்கள் இந்த வழக்குக்கும் இந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அதனால நீங்கள் வந்து நான் அக்ரீவ்டு, அதனால அவங்க உங்கள் கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்பு வந்து ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட்ட பிறகு தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும்.
சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா போகலாம். அப்படி போனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க, ஹைகோர்ட்ல நீங்க போட்டீங்களா அப்படின்னு கேள்வி அது கேட்பாங்க. அடுத்த மூவாக இருக்கும். விஜய் தரப்பு என்ன பண்ணிட்டு அந்த சுடுமான்னு கையை வச்சு பார்க்க பூனை அந்த மாதிரி 2 பேரை விட்டு ஒரு Petition போட போட வச்சுருக்காங்க. அதில் வந்ததுன்னா லாபம், வரலைன்னா நஷ்டம்னு. அவங்க நோன் ரிஜெக்ட் ஆகிடுது. இப்போ டேரெக்டாக விஜய் இறங்குவாங்க. ஓகே, டிவி கேஸ் இப்போ விஜய் அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னா, விஜய் லாயரோட மெட்ராஸ் இருக்க பெஸ்ட் லாயர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. பெஸ்ட் லீகல் மைண்ட்ஸ் அத்தனை பேர்ட்டையும் விஜய் பேசியிருக்காரு. ஓகே ஓகே. டெல்லியில் உள்ள மிகச்சிறந்த வழக்கறிஞர்களையும் டச்சில் இருக்கார் அவர். ஓகே ஓகே. ஃபோன் டச்சில் இருக்காராம். சிலரோட பேசிட்டு அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்காராம். ஓகே. இந்த தமிழ்நாட்டில் எனக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிறது விஜயோட ஸ்டாண்டா இருக்க போகுது வருங்காலங்களில். புஷி ஆனந்துக்கான அந்த பெயில் பெட்டிஷனையே சீனியர் கவுன்சில் ராகவாச்சாரி தான் ஆர்கியூ பண்ணிருக்காரு. ராகவாச்சாரி ஆர்கியூ பண்ணார், பண்ணி கூட கிடைக்கல. ஆமா, எஸ், ராகவாச்சாரி பண்ணி கூட பெயில் ராகவாச்சாரி பண்ணானா யூசுவலா கொடுத்துருவாங்க. ராகவாச்சாரி வந்து நின்னாலே கொடுத்துருவாங்க. ஓகே. ஏன்னா கோர்ட் வந்து ஒரு மனநிலையில இருக்கு. 41 பேர் இருந்தது துரதிருஷ்டமான காரியம். இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட், அதாவது மேன்மேட் இன்சிடென்ட்ங்கறாங்க. மேன்மேட் இன்சிடென்ட், ஏதா கரெக்ட். இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கிறது, ஒரு விமான விபத்து நடக்கிறது, அது நீங்க யாரையும் கவர்மெண்ட்டோ டிஎம்கேவோ காங்கிரஸோ பிஜேபி டெக்னிக்கல் எரரா இருக்கலாம், ஹியூமன் எரரா இருக்கலாம். இது அப்படி இல்லை. இது தவிர்க்கப்பட வேண்டிய மரணம் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு கணிப்பு. ஓகே, அவங்களோட அப்சர்வேஷன். ஓகே. எப்படி கேட்குறாங்க போலீஸ், எப்படி பர்மிஷன் கொடுத்த? ஃபர்ஸ்ட் கேள்வி போலீஸ் தான் கேட்குறாங்க. அவங்க விஜய்க்கு ஆதரவாக பேசலை, விஜய்க்கு எதிராக பேசலை. முதல்ல போலீஸ்ட்டு கேட்குறாங்க, எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? கடைசி நிமிஷத்துல கூட அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ற உரிமை எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் இருக்கு. அதான் சொன்னான், கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணி விஜய் மீடியா ஸ்டாப் பண்ணுறது ஏன் ஸ்டாப் பண்ணல? உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா தெரியக்கூடிய லெவலில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் சாதாரண அதிகாரிகள் இல்லை, ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் ஸ்டாப் பண்ணி விஜயை வர விடாமல் தடுத்து கும்பலை விரட்டி விட்டு கும்பலை அமுச்சு விட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட். ஒன்ஸ் த மேட்டர் ஹஸ் ரீச் ஹைகோர்ட், கடவுள் தான் காப்பாற்றணும். ஏன்னா ஹைகோர்ட் போகிற போக்கு வந்து நீதியின் அடிப்படையில் போகுமே தவிர கட்சியின் அடிப்படையில் போகாது. அங்கே ஸ்டாலினா, விஜயா, அண்ணாமலையா, பிஜேபியா, அந்த லெவல் கிடையாது. ஓகே. அந்த உயிரை போக்குவதற்கு யார் காரணம்? அது போலீஸாக இருந்தாலும் போலீஸ் மேலே நடவடிக்கை, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் மேலே நடவடிக்கை. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் போயிருக்கு. இதுதான் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ. பட் டெல்லி என்ன பண்ணுறதுனா, விஜய் எப்படியா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றி இந்த பிரச்சனை வெளியில் கொண்டு வந்தால் நாளைக்கு நம்ம கூட்டணிக்கு அவர் ஆதரவாக இருப்பார். அவங்க லாங் டேர்ம் பிளானு என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வரணும். நம்ம பேசிட்டு ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தோம். ஆமாம், அது இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்கு பிறகு விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் கருதுறேன். எடப்பாடி ஒத்துப்பாரா? எடப்பாடி நிச்சயம் ஒத்துப்பாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்து எடப்பாடியை ஒன்றும் திட்டி பேசலையா அவரு? எடப்பாடியுமே வந்து விஜய்க்கு ஆதரவா தானே பேசியிருக்காரு. எடப்பாடி விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. என்ன விஜய் கூட இந்த 1-2 பேர் விட்டு போவாங்க, ஜான் ஆராய்ச்சி விட்டு போவாங்க. போட்டு ஆல்ரெடி அவரெல்லாம் யாரும் கேர் பண்ணுறதில்லை, ஸோ போயிடுவாங்க. புஷி ஆனந்த்லாம் வந்து அப்படி ஒன்று ரெபெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஆதவர்ஜனாக்கு ஒரு எம்எல்ஏ சீட் தரேன்னா ஓகேன்னு ஒத்துருவார். அவருக்கு பதவி தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜக வந்து மைண்டு ஒரு கிளியர் கட் அஜெண்டாவோட செயல்படுறதா அஜெண்டாவோட தான் செயல்படுறது, இல்லைன்னு மறுக்க முடியாது. குறிப்பாக இந்த அசைன்மெண்ட் எல்லாம் அண்ணாமலைக்கு தான் டெல்லி கொடுத்துருக்கா. அண்ணாமலை கொடுத்துருக்காருன்னா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அண்ணாமலைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியில் உட்காந்து இன்னைக்கு போயிருக்காரு. டெல்லியில் உட்காந்து முடிவு பண்ணுவார் என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கணும், விஜய் எப்படி காப்பாற்றணும், விஜய் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். விஜயோட ஒரே ஆதரவு இப்போ பாஜக மட்டும்தான். வேற அதிமுக இருக்கு இல்லைங்களா? இப்போ அதிமுக பவரில் இல்லை. பாஜகவோட ஆதரவு விஜய் இருக்கிறதுனால தான் விஜய் அவங்களால ஒன்றும் மேக்ஸிமம் ட்ரபிள் பண்ண முடியல. சார், இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா வந்து டெல்லி போயிருக்காரு சார். டெல்லியில் பாஜகவுடைய முக்கியமான முகங்களை யாராவது ஆதவர்ஜுனா பார்த்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் கிடைக்கல. திரைமறைவில் ஏதாவது நடந்திருக்கலாம். பாஜகவுடைய பிரமுகர்கள் யாரையாவது ஆக்சஸ் பண்ணார் ஆதவர்ஜுனா? இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே வந்து 6 மெம்பர் டீமில் 2 பேரை வந்து ஆதவர்ஜுனா மீட் பண்ணியிருக்காரு. கண்டினியூவேஷன் ஆஃப் த அவர் டெல்லிக்கு போன உடனே மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி அவங்க 2 பேரும் வந்து 2 எம்பிக்கள், 6 எம்பிக்கள், 2 எம்பிக்கள் வட இந்திய எம்பிக்கள் ஆதவர்ஜுனாவை மீட் பண்ணி எந்த டைரக்ஷனில் நீங்கள் போகணுன்னு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கலர் நிலவரம் தெரியும். அண்ணாமலை சொன்னால் வேறு விஷயம்.
இந்த நார்த் இந்தியன் எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் கள நிலவரத்தை அறிஞ்சு இந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, டெல்லியில் போய் நாங்கள் வந்து, ஏன்னா அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும், அமித்ஷாட்டையோ நட்டாட்டையோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டில் வந்து விஜய்க்கு ஃபேவரபுளாக தான் கொடுக்க போகிறோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், திமுகவை நாங்கள் சாடி தான் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஷ்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஏன் ஆதவர்ஜன் அங்கேயே இருக்காருன்னா, அவர் வந்து இன்னும் சில நகர்வுகளெல்லாம் இப்போது விஜய் டெல்லிக்கு போனார்னா விஜய் தனியாக டெல்லியில் இருக்க முடியாது, அவர் கூட சப்போர்ட்டாக ஆதவர்ஜனாக இருக்கணும். ஓகே, டெல்லியில் விஜய் தனியாக போய் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவருக்கு ஒரு பைலட் மாதிரி ஒருத்தர் போகணும், அதுதான் ஆதவர்ஜனா. அதுக்கு தான் முன்னாடி போயிருக்காரு. பின்னாடி விஜய் டெல்லிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் கேள்விப்படுறேன். சார், ஆதவர்ஜனா வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தான் வந்து டெல்லிக்கு போனார். ஆதவர்ஜனா கூட யார் யார் போனாங்கிற லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் வந்து 2 என்எஸ்சி ஆதவர்ஜனா கூட போயிருக்காங்க. ஆதவர்ஜனாவோட எப்படி 2 என்எஸ்சி போனாங்கங்கிற கேள்வி பெரிய கேள்வியாக இருக்கே. என்எஸ்சி சீஃப் மினிஸ்டருக்கே கிடையாது, சிஆர்பிஎஃப் தான். இந்தியாவிலே பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, உள்துறை அமைச்சர் 4 பேருக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு புது எனர்ஜி பில் பாஸ் பண்ணாங்க பாருங்க. ஆமாம், 24லயோ 23லயோ. ஓகே, அப்போ எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. அவங்க ராகுல் காந்தி ஃபேமிலியே வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாரும் எனர்ஜி ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சு சிஆர்பிஎஃப் கொண்டு வந்தாங்க. சிஆர்பிஎஃப் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அவங்களும் திறமையான ஒரு பாதுகாவலர் தான். பட் என்எஸ்ஜிங்கிறது நம்ம தவறாக பயன்படுது இந்தியாவில் மோடி சொல்லி அதை எடுத்துட்டு அவங்கள வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஒன்று பிரதமர் ஜனாதிபதி பாதுகாக்கணும். ஓகே, இப்போ இசட் கேட்டகரியில் கூட என்எஸ்ஜி கிடையாது தெரியுமா உங்களுக்கு? மோகன் பகவத் இசட் கேட்டகரி போட்டிருக்காங்களே, சிஆர்பிஎஃப் தாங்க இருக்கு. ஓகே, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்எஸ்ஜி சிஆர்பிஎஃப். ஆனால் ஆதவர்ஜனா கூட 2 என்எஸ்ஜி ஆதவர்ஜனா கூட போனது ரொம்ப பெரிய 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 ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு. ஓகே, ஏன்னா ஆதவர்ஜனாவை காப்பாற்றுறதுக்கு என்எஸ்ஜியா இல்லை அவர் ப்ரொடெக்ஷன், அவர் உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால ப்ரொடெக்ஷன் எனர்ஜியா? அது இல்லாமல் டெல்லிக்கு தானே போகிறாரு, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு போகலையே, டெல்லிக்கு போகிறது, டெல்லிங்கிறது இவங்க கோட்டை. ஸோ இது எதுக்கு 2 பேர் அமுச்சு வச்சாங்க அப்படி வாஞ்சூன்ற ஒருத்தட்ட பேசினேன். வாஞ்சூ தான் வந்து என்எஸ்ஜியை இந்தியாவில் உருவாக்கியவர். ஓகே, உருவாக்கியவர் என்எஸ்ஜிங்கிற கான்செப்டை காந்தி காங்கிரஸ் பீரியடில் இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு உருவாக்கியவர் வாஞ்சூ, காஷ்மீர்கார். அவர் சொல்கிறாரு, இது வந்து மத்திய அரசாங்கத்தோட உத்தரவு இல்லாமல் என்எஸ்ஜி போயிருக்க முடியாது, போகும் அவங்க கமாண்ட்லேருந்து வந்தால் தான் போக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கமாண்ட்லேருந்து வந்தால் இவங்க இஷ்டத்துக்கு டிக்கெட் வாங்கி போகிற மாதிரி கிடையாது. ஸோ தே ஹவ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் டு கோ அப்படிங்கிறது வாஞ்சியோட வார்த்தை. ஓகே, இன்ஸ்ட்ரக்டட் டு கோ, அதாவது மத்திய அரசாங்கம் சொல்லி தான் என்எஸ்சி கூட ஆதவ் போயிருக்காரு. கரெக்ட். ஏன்னா இல்லை நீங்கள் பாட்டுக்கு இது வந்து ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, டிக்கெட் வாங்கி ஏறி போகிறதுக்கு சார்ட்டர் ஃப்ளைட் வேறு. அந்த லிஸ்ட்டு அப்ரூவ் பண்ணோம், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் போகும். இது திருட்டுத்தனமாக 2 பேரும் போக முடியாது. ஆமாம், அப்படியே அப்ரூவல் கொடுத்த ஆட்கள் மட்டும் தான் சார்ட்டர் ஃப்ளைட்ல போக முடியும். வந்து திருட்டுத்தனமாக போனால் கூட கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது, ஏன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் இருக்கு. ஸோ மத்திய அரசாங்கத்தோட ஆதரவோடு தான் போயிருக்குன்னு வாஞ்சியோட ஸ்டேட்மெண்ட். சார், விஜய்க்கு வந்து வைப்பிரிவில் இருந்து இசட் பிரிவு பாதுகாப்பு அதிகரிக்கப்படுங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட பாதுகாப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா, அச்சுறுத்தல் இருக்கிறதா செய்தி வந்தது. பாம் த்ரெட் வந்தது. விஜய் சொன்னாதான் எங்கள் வீட்டை சோதனை பண்ணுறதுக்கு, எங்கள் வீட்டில் ஏதாவது கிடைக்குமான்னு பண்ணுறதுக்கு தான் பாம் த்ரெட்டுன்ற போலியான ஒரு புகாரில் உள்ளே வந்திருக்காங்க. பாம் த்ரெட்டே வரல. அதனால் வந்து நான் வந்து அவர் இப்போ பனையூர்லேருந்து மாறி இப்போ இதுக்கு எம்ஆர்சி நகர் வந்துட்டார். இப்போ ஓகே, ரெண்டு வீடு இருக்குது அவருக்கு. பனையூரில் ஒன்று, எம்ஆர்சி நகரில். எம்ஆர்சி நகரில் எங்கன்னா பட்டினப்பாக்கம் எதிர அசூர் பேன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஓஷியானிக், பழைய ஓஷியானிக் ஹோட்டல், அதில் ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. அங்கே வந்துட்டார் இப்போ. இது நாட் இன் பனையூர், ஏன்னா அங்கேருந்து ஆக்சஸ் கிட்டேன்னு. அது இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரா, ஏன்னா போலீஸ் கண்காணிக்கிறது, என் ஃபோனை டேப் பண்ணுறது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு லாயர்கிட்ட சொல்லியிருக்கார். ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொன்னாரா, என்னை போலீஸ் வந்து கண்காணிக்கிறது, என் ஃபோனை டேப் பண்ணுறது, நான் என் ஃபோன்லேருந்து பேச மாட்டேன், என் டிரைவர் ஃபோன்லேருந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தார். ஆனால் விஜய் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கார். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். ரொம்ப விஜயை இந்த மாதிரி யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஓகே, விஜய் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், பாதிக்கப்பட்டிருக்காரு.
ஸோ அந்த விஜய் பாதிப்பு மனதளவில் பாதிக்கப்பட்டது, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஐ மீன் நம்ம தப்பு ரேட்டுக்குள்ளே போகிறது இல்லை, நம்ம என்ன இருக்கோ அதான் பேசுகிறோம், என்ன நடக்கோ. ஓகே, விஜய் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பொலிட்டிக்கலாக எப்படி போக வாய்ப்பு இருக்கு? என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் அகாமடேட் ஆவாரா? ஏன்னா கொள்கை எதிரிங்கிறாரு பாஜகவை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கொள்கை எதிரியோட எப்படி கூட்டணி வச்சாருங்கிற கேள்வி தமிழ்நாடு மக்கள் எழுப்புவாங்களே. இது கூட்டணியா ஃபார்மேஷன் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ வந்து கூட்டணி பற்றி பிஜேபி பேசாது. ஓகே, ஆனாலும் விஜயை காப்பாத்துறாங்க. இப்போ வந்து நீங்கள் கூட்டணி வா, நான் அவனை காப்பாற்றுறேன், அந்த வார்த்தையெல்லாம் பிஜேபி சொல்லாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான பிஜேபி தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நாங்கள் எந்த டிமாண்டும் விஜய்க்கு வைக்க போகிறது இல்லை, விஜயை முதல்ல இந்த இஷ்யூலேருந்து வெளியில் கொண்டு வந்து திமுக கிட்டேருந்து காப்பாற்றணும், அதுக்கு மத்திய அரசாங்க தயவு தேவை. சார் திமுக விஜயை போட்டு அப்படி கார்னர் பண்ணலையே சார். பண்ணல, பட் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லை உங்களுக்கு. விஜய் இப்போ திமுகவுக்கு இது ஒரு மான பிரச்சனை. இப்போ நீங்கள் திமுக சைட்லேருந்து பாருங்கள், திமுக மீது குற்றச்சாட்டுகள் வீசப்படுகின்றன. லைட் ஆஃப் பண்ணால், ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணால், அதை பண்ணால், பல்வேறு புகார்கள் திமுக மீது எழும்பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சரோட கடமை. ஆமாம், அது தப்போ ரைட்டா அது வேறு விஷயம். ஏன்னா ஒரு அரசாங்கத்தை பார்த்து குறை சொல்கிறீங்க, ஒரு கட்சியை குறை சொல்கிறீங்க, ஒரு முன்னாள் அமைச்சரை குறை சொல்லும் போது டிஃபெண்ட் பண்ணுறது ஸ்டாலினோட வழக்கம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஸ்டாலின் திமுக இதில் வந்து இன்அட்வர்டன்ட்லி உள்ளே வந்தாச்சு. ஓகே, எப்படி வந்ததுன்னு தெரியாது, ஆனால் உள்ளே வந்தாச்சு. ஏன்னா அவர் பாட்டுக்கு விஜய் பார்த்து வந்தார், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார், ஒரு மீட்டிங் போட்டார், போயிட்டே இருப்பார். அப்படி தான் இத்தனை நாள் வரைக்கும் இருந்தது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் திமுகவில் இதில் ஒரு பார்ட்டி ஆகிப்போச்சு. அவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ ஒரு பார்ட்டி ஆகிப்போச்சு. ஒரு அக்னி பிரவேசம் பண்ணி ஆகணும். எப்படி வந்து ராஜீவ்காந்தி மரணம் அடைஞ்ச போது திமுக தான் கொலை பண்ணான், கலைஞர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். வாயப்பாடி ராமமூர்த்தி தான் இது 50 பேட்டி கொடுத்துருப்பாரு. 50 பேட்டி கொடுத்தார். திமுக காரனால தான் செத்து போயிட்டான் ராஜீவ்காந்தின்னு ரூலை கிளப்பி விட்டு திமுக தோக்கடிச்சான். அப்போ கலைஞர்கிட்ட சொன்னார், நீ தான் ஒழுங்காக கண்டுபிடிச்ச பெல்ட் பாம்னு, இல்லை இருந்தாலும் பழைய போட்டிருப்பான் என்கிட்ட கலைஞர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு கட்சிகளுக்கு வரக்கூடிய சோதனை இப்போ திமுகவுக்கு வந்திருக்கு. ஓகே, அந்த சோதனையிலேருந்து மீண்டு வந்தால் தான் அடுத்த தேர்தல் அவங்க ஒரு பலத்தோடு எதிர்கொள்ள முடியும். ஓகே, இல்லை இல்லைன்னா ஒரு டிராபேக்கோட அது ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளி அதோட நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். ஓகே, அவங்க விரும்புகிறாங்களே விரும்பலையே they were drawn into it. ஓகே, they were sucked into it. கூட்டணியாக உருவாகுமா? கூட்டணி பாஜகவோட விஜய் ஒரு நன்றி கடனாக கண்டிப்பாக வருவார். பட் இனிமேல் ரொம்ப அவரால் டிமாண்ட்லாம் பண்ண முடியும்னு தோணலை. ஏன்னா அவரை காப்பாற்றி விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பிளான் தான் மத்திய அரசாங்கம் பண்ணிட்டுருக்கு. மத்திய அரசாங்கம் ஒரு மான்ஸ்டர். மத்திய அரசாங்கம் நம்ம மனசை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் எடுபடுமா என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைந்தால்? தமிழ்நாடு மத்தியில் குறிப்பாக சிறுபான்மையினர் மத்தியில் விஜய் கிட்ட அது விஜய்க்கு இப்போ ஒரு பலம் வந்திருக்கான ஒரு பலம் வந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் இல்லாமல் இன்சிடென்ட் தள்ளி வச்சு பார்த்தா விஜய் கிட்ட ஒரு பலம் இருக்கு சார். விஜய் ஒரு பலம் இருக்கு. மக்கள் வெள்ளம் அதே மோது. ஓகே, இப்போ நீங்கள் க்ரௌடே வரலன்னு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்ததுனால அந்த விபத்து நடந்தது. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாங்க. ஸோ விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது, ஆனால் மக்களிடம் ஆதரவு இருக்குது, யங்ஸ்டர்ஸ் ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவு வந்து விஜய் என்டிஏக்கு ஓட்டு போடுங்கன்னா விஜய் சொன்ன பேச்சை கேட்குற க்ரௌடு தான் விஜயோட ரசிகர்கள். எம்ஜிஆரை வந்து யாரும் கேள்வி கேட்கல. ஆமாம், அந்த மாதிரி விஜயை கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து ரெட்டை இலைக்கு போடுங்க, இங்கே தாமரைக்கு போடுங்கன்னு விஜய் சொன்னோன்னா ஒரு 10 மைனாரிட்டி போடாமல் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. நான் ஐம் வெரி ஃப்ராங்க். அந்த தாவேகாவில் உள்ள சிறுபான்மையினர் போடாமல் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் தம் விஜய் பேருக்கு கேட்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. ஓகே, விஜய் தேர்தலை எதிர்கொள்ள இந்த ஒரு பாஜக கூட்டணி உதவும். ஏன்னா விஜய் தனியாக போட்டி போட்டார்னா திமுக அவரை காலி பண்ணி விஜயகாந்த் பாக்யராஜ் கட்சி மாதிரி ஆகிடும். அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அவர் காலி பண்ணுறதுன்னு. பொலிட்டிக்கலாக நான் சொல்கிறேன், தப்பான முறையில் சொல்கிறேன். பொலிட்டிக்கலி அது எல்லா கட்சிக்கும் உண்டு, உரிமை உண்டு. ஓகே, திமுகவை எதிர்கொள்ளணும் என்றால் தாவேகாவிற்கு இருக்கும் ஒரே ப்ரொடெக்ஷன் பாஜக தான். வேறு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அந்த ஒரு ஷீல்டு, அந்த ஒரு பாதுகாப்பு அரண் கொடுக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கிறதுனால தான் விஜயால் இதுவரைக்கும் தப்பிச்சிக்க முடிஞ்சது, இனிமேல் தப்பிச்சிக்க முடியும். ஸோ விஜய் பாஜக என்டிஏக்குள்ளே வரதுனால கொஞ்சம் ஒரு 2% 3% வாக்கு போகலாமே தவிர மெஜாரிட்டியான விஜயோட ஃபேன்ஸும் ரசிகர்களும் தொண்டர்களும் போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. இதனால் பாஜகவுக்கும் என்டிஏவிற்கும்
அட்வான்டேஜான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த அரசியல் பார்வை பற்றி ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. குறிப்பாக பாஜக தரப்பு விஜயை காப்பாற்றுகிறது, பாஜகவுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது, எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் அகாமடேட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில் தான் விஜய் வந்து பாஜக வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அசைன்மெண்ட் வந்து அண்ணாமலை கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து எனக்கு கொடுத்து பேசியதுக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.